வாங்க நண்பர்களே, இது நம்மளோட வீடியோ. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எப்படி பிகினர்ஸ்லாம் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ப்ராப்பரான வகையில யூடியூப ஸ்டார்ட் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இப்ப நம்ம Google Chromeல போய் யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ட தொட்டு யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு Gmail அக்கவுண்ட்ட குடுத்து Gmail அக்கவுண்ட் லாகின் பண்ணிட்டேன் நானு. ஆல்ரெடி பண்ணிட்டேன். யூடியூப்ல போய் லாகின் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா விட்டுருங்க. இல்லாட்டி பண்ணலன்னா இப்போ நான் பண்ணுற ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலையும் ரொம்ப முன்னேற்றும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ அங்கே பாருங்கள், கீழே அந்த டாப்பில் செகண்டாக தெரியுது இல்லை பென்சில் மாதிரி. இப்போ அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போய்ட்டோம்னா நம்ம சேனலுக்கு பேனரு, லோகோ இந்த மாதிரி இதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகும். இப்போ நான் இதை அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம், இதான் கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, இங்கே டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, நம்ம டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன் சேனலை பற்றி நாம தான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நான் இப்போ அதை கொடுக்கல, பிகாஸ் நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் யோசிக்கல. இப்போ தான் நான் சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கனால ஸோ நான் என்ன டிஸ்கிரிப்ஷன் யோசிக்கல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேனர் அப்லோட் பண்ணலாம். என்னது பேனர் வர மாட்டேங்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன நம்ம ஹேண்டிலை மாற்றிடலாம் கைஸ். ஹேண்டிலுங்கிறது நம்ம அங்கே என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணோம்னா அப்படியே நம்ம சேனல் வரும். நம்ம சேனல் பேர் வித்தியாசமாக இருக்கலாம், ஹேண்டில் வித்தியாசமாக இருக்கலாம். நீங்கள் என்ன ஹேண்டில் கொடுத்துருக்கீங்களோ அதை தான் சர்ச் பாரில் சர்ச் பண்ணால் மட்டும்தான் வரும். சேனலும் வரும். மோஸ்ட் ஆஃப் டைமில் ஹேண்டில்ஸ் தான் வரும். நம்ம டைப் பண்ணுறப்பே அது அட்டு கொடுத்துரும். ஏன்னா அட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். அது நாம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அதுவாக கொடுத்துரும். நான் அப்டேட் _123 கொடுக்கலான்னு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ அடுத்த வேலை டிஸ்கிரிப்ஷன். நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் தேவையோ அதை கொடுங்க. ஆட் லாங்குவேஜ், நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் உங்கள் இது டிஸ்கிரிப்ஷனை டெவலப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுக்கு. இப்போ உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜுக்கு சேனல் நேம் என்ன, அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிற தனியாக கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் இருக்குது. சரி, இப்போ நான் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. இதுதான் நம்ம URL, நம்ம சேனலோட லிங்க்கு. அதாவது இந்த சேனல் லிங்க் இப்போ நாம் யாருக்காச்சும் இது ஷேர் பண்ணுறோம்னா இந்த லிங்க்கை தான் ஷேர் ஆகும். இதை நாம் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது, அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆட் லிங்க்னு இருக்குங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அங்கே என்ன லிங்க் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்களா, இன்ஸ்டாகிராம்னு போட்டு அங்கே சைடில் URL போட்டுக்கலாம். வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்களா, வாட்ஸ்அப் போட்டு சைடில் URL போட்டுக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டட் தான் அந்த லிங்க் ஆட் பண்ணுறது. அடுத்து கான்டாக்ட் இன்ஃபோ. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க யூடியூப்பில் அப்படின்னா இங்கே அந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா யாராச்சும் கான்டாக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த இமெயிலில் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்து நம்ம இப்போ பண்ண வேண்டியதுதான். எங்க காய்ஸ், எனக்கு ஏதோ ஒரு லேக் ஆயிடுச்சு போல். எனக்கு பேனர் வைக்க வரமாட்டேங்குது. சரி, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே அப்லோட் ஆகலைன்னா கூட யூடியூப்பில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே நான் எதுக்கு பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இங்கே மற்ற ஆப்ஷன்லாம் இருக்குது, அதனால இங்கே பண்ணலாம். யூடியூப்பில் அங்கே போனால் அந்த ஆப்ஷன் வராது, அதனால தான் இந்த ஆப்ஷன்லேயே நான் பண்ணிடலான்ட்டு இருந்தேன். சரி, ஓகே, இப்போ வரல, நம்ம அடுத்த ஆப்ஷன் பண்ணிடலாம். என்னடா அது ஹேண்டில் மாறிடுச்சு, ஹேண்டிலை மறுபடியும் மாற்றணுமோ? சரி விடுங்க, ஹேண்டிலை மறுபடியும் மாற்றிடலாம். ஹேண்டில் என்னத்துல மாறிடுச்சு எனக்கு. வெளியே போயிட்டு வந்தேன் அதனால் மாறிடுச்சோ, இப்படியா கூட இருக்கலாம். காய்ஸ், இங்கே ஸ்பேஸ் விட்டு வராது போல். _ போட்டிருந்தேனா? ஆமாம். ஓகே, நான் டிஸ்கிரிப்ஷன் எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல. ஆட் எதுக்குடா ஆட் லாங்குவேஜெல்லாம் கொடுத்துக்கிட்டு. அதெல்லாம் ஓகே காய்ஸ், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இதெல்லாம் நம்ம இன்னும் பண்ணணும். நான் இப்போ பண்ணல, கொஞ்சம் லேட்டாக ஆகட்டும், அப்போ பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எப்படியோ கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கடா பப்ளிஷாக காணும், என்ன ப்ராப்ளம், என்னாச்சு? ஹேண்டில் தான் ப்ராப்ளமா? ஹேண்டில் சேஞ்ச் பண்ணுமா? ஆமாங்க கைஸ்,
ஹேண்டில்லாம் ப்ராப்ளம். ஹேண்டிலை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஹேண்டிலை சேஞ்ச் பண்ணிடுவோமா? சரி பண்ணிடுவோம். என்ன பண்ணலாம்? ஏன் பப்ளிஷ் வரல? ஹேண்டிலை மாற்றுறது தான் இங்கே ஒரே வழி போல். பரவாயில்ல, ஹேண்டிலை மாற்றிடலாம். ஹேண்டில் அப்படின்னா நம்ம தப்பாக கொடுத்துருக்கோம். சரி விடுங்க, மாற்றியாச்சு. இப்போ வந்துச்சு பாருங்கள் பப்ளிஷ். இந்த பப்ளிஷ் கொடுத்தா தான் நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் பப்ளிஷ் ஆகும். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்போ தான் சேவ் ஆகும், இல்லாட்டி சேவ் ஆகாது அப்படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதைக்கு மோஸ்ட்லி நம்ம வேலையை முடிச்சாச்சு. இப்போ எனக்கு என்ன வேலைன்னா அந்த பேனரும் சேனல் லோகோ மட்டும் வைக்கிறதா எனக்கு வேலை. அவ்வளோதான். இப்போ நம்ம வேலை முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான். இங்கே நம்ம செட்டப் எல்லாம் முடிஞ்சு. இனி நான் யூடியூப்பில் போய் தான் நம்ம இதெல்லாம் செட்டப் பண்ணணும். எனக்கு பேனர் மட்டும் உட்காரல காய்ஸ், அதனால இதை மட்டும் லோகோவும் மட்டும் வச்சுட்டேன். ஐடியாஸ் ஆஃப் அப்டேட்ஸ் அப்படின்னு அப்டேட்ஸ்னு ஒரு லோகோ வச்சுருக்கேேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுறதா சப்ஸ்கிரைபாக இருக்கும். நண்பா, யார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அப்புறம் நான் கிஃப்ட் இருக்குது. அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ரோ நான் தான் ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அவ்வளோதான். அதுக்கு மாதிரி நான் பார்த்துக்கிறேன்.